ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாயிண்ட் டு பாயிண்ட் சேனல். நம்ம கடந்த வீடியோக்களில் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி பல பொதுவான விஷயங்களை பற்றி நம்ம பேசணும். இந்த வீடியோவிலையும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் சிலர் செய்யக்கூடிய பொதுவான தவறுகள் என்னென்ன, அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு ஷேர் கிட்ட போயிட்டு நம்ம ஈகோவை காட்டக்கூடாது. அதாவது இப்போ நம்ம ஒரு ஷேர் வாங்கிட்டோன்னு வைங்களேன், அந்த ஷேர்கிட்ட வந்து நம்ம ஈகோ காட்டுவோம். நம்ம இப்போ நீ பெரியவனா நான் பெரியவனான்ற மாதிரியான ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா, அதை நம்ம காட்டக்கூடாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஷேரை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாருன்னு வைங்களேன், ஏதோ ஒரு காலத்தில் அதை 110 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. ஆனால் இப்போ அது கரண்ட் ரேட்டில் என்ன ஆயிருக்குன்னா 200 250 ரூபாய்க்குள்ளே ஆசிலேஷன் காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிலர் அதை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் 100 ரூபாய்க்கு நான் அதை வாங்கினேன், 110 ரூபாய்க்கு ஒரு காலத்தில் நான் அதை விற்றேன், மறுபடியும் என் ரேட்டுக்கு அது வந்தால் தான் நான் வாங்குவேன், இல்லைன்னா நான் அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ பார்த்துட்டு வெறும்னே வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து 200 250 ரூபாய்க்குள்ளே அந்த ஆசிலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த பர்டிகுலர் அந்த ஒரு ரேட் ஜோனில் வந்து எல்லாரும் காசு சம்பாதிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வெறும்னே வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இப்போ பாருங்கள், இப்போ அரிசி வந்து ஒரு காலத்தில் வந்து 2 ரூபா கிலோன்னு விற்றுது, இப்போ 2 ரூபா விற்கிதா? இப்போ நான் 2 ரூபா வந்தால் தான் நான் அரிசி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துருந்தா என்ன ஆகும், நம்ம பட்னி தான் இருக்க வேண்டி வரும். அதனால் வந்து ஷேர் கிட்ட போய் நம்ம ஈகோவை காட்டக்கூடாது. இப்போ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். அதில் நம்ம ட்ரேடிங் பண்ணி ஆசிலேஷனில் அந்த கேப்பில் நம்ம சம்பாதிச்சிக்கணும். இப்போ பாயிண்ட் நம்பர் 2, ஒரு ஷேர் கிட்ட வந்து நம்ம அதிகமாக அஃபெக்ஷன் காட்டக்கூடாது. அதுக்கு நேர்மாறு, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஈகோ, அதுக்கு நேர்மாறு இது. ஒரு ஷேரை வந்து நம்ம லவ் பண்ணக்கூடாது. அது லவ் பண்ணுறதுனா எப்படின்னா, இப்போ ஒருத்தர் சிலருக்கு வந்து ஷேரை வந்து வாங்குறதுக்கு தான் தெரியும், ஆனால் விற்கிறதுக்கு தெரியாது. ஆனால் நான் தெரியாதுன்னு சொல்கிற அந்த அர்த்தம் வந்து விற்க தெரியாதுங்கிற அர்த்தம் இல்லை. இது என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ வந்து ஒருத்தரோட பரம்பரை சொத்து இருக்குன்னு வைங்களேன், அவர் வந்து அந்த சொத்தை விற்கும்போது அவருக்கு லேசாக மனசில் ஒரு சின்ன கலக்கம், ஒரு தயக்கம், ஒரு லேசாக துக்கம் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஷேரை வந்து பாவிப்பாங்க. ஐயோ இது என் செல்லக்குட்டி, இது என்னோட ஃபேவரெட்டு, இதை நான் விற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அதை விற்காம அப்படியே வச்சுருந்தாங்கன்னா அது ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வரும்போது அதை இறக்கி விட்டு போயிடுவான். அதனால் ஷேர்கிட்ட வந்து எந்த ஈவிரக்கமும் காட்டக்கூடாது. நம்ம ஷேரை ஒன்று வாங்கும்போதே இது இன்னும் 10% லாபம் வந்தால் விற்கணும், இல்லை 15% விற்கணும், இல்லை இந்த ரேட்டுக்கு வந்தால் விற்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வாங்குறோம். வாங்கும்போதே அந்த ரேட்டுக்கு வரும்போது அதை ஈவிரக்கம் பார்க்காம விட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ஷேர்கிட்ட வந்து 2வது பாயிண்ட். என்ன சொன்னால், ஷேர்கிட்ட வந்து நம்ம ஒரு அஃபெக்ஷன் வச்சுக்கூடாது. 3வது பாயிண்ட் என்னன்னாக்கா, இப்போ விழுகிற கத்தியை பிடிக்கூடாது. டோன்ட் கேட்ச் த ஃபாலிங் நைஃப் அப்படிங்கிற ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு தத்துவமே இருக்குது. அதாவது நம்ம வேகமாக விழுந்துக்கிட்டு இருக்க கத்தியை பிடிச்சா என்ன ஆகும், நம்ம கை தான் வெட்டுப்படும். இது 3வது பாயிண்ட் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு 10 கிராமம் இருக்குது, அது நடுவில் ஒரே ஒரு சந்தை இருக்குது. இப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா விவசாயியும் தக்காளி பயிர் வைக்கிறாங்க. எல்லா தக்காளியும் எங்கே வரணும், அந்த ஒரு சந்தைக்கு தான் வரணும். இப்போ எல்லாரும் தக்காளியை கொண்டு வந்து அந்த சந்தைக்குள்ளே வரும்போது என்ன ஆகும்னா, தக்காளியோட விலை வீழ்ச்சி அடையும். சிலர் நான் பார்த்துருக்கேன், அந்த தக்காளியை பறித்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த சந்தைக்கு எடுத்துன்னு வர கூலி கூட அந்த வியாபாரிங்க தரமாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தக்காளியை வந்து அந்த செடியிலேயே அழுக விட்டுருக்காங்க. அந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் கூட நான் பேப்பரில் படிச்சிருக்கேன். அப்போ அந்த விவசாயியோட மனநிலை என்னவா இருக்கும்? எல்லா விவசாயியோட மனநிலையும், இனிமேல் நம்ம தக்காளியே பயிர் வைக்கக்கூடாதுடா அப்படின்ற எண்ணம் தான் வரும். அப்போ சிலர் எல்லாம் மாறிடுவாங்க, சிலர் வெண்டைக்காய் கத்திரிக்காய்னு எல்லாம் மாறிட்டு போயிடுவாங்க. அந்த சூழ்நிலையிலையும் ஒரு விவசாயி நான் தக்காளி தான் பயிர் வைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அவர் தான் கிங்கு. ஏன்னு வச்சுங்க, இப்போ அவர் மட்டும் தக்காளி பயிர் வைக்கும்போது அவரோட தக்காளி மட்டும் தான் சந்தைக்கு போகும். அப்போ நல்ல ரேட்டு கிடைக்குமா, கிடைக்காதா? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ எல்லாரும் நம்ம ஓடும்போது நாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகக்கூடாது. எல்லாரும் நல்ல கவனிங்க, எல்லாரும் ஓடும்போது நம்ம போனோம்னா நம்மளையும் குப்புற தள்ளி விட்டுருவாங்க. எல்லாரும் ஓடி முடித்த பிறகு நம்ம ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கணும். இப்போ அந்த எல்லாரும் ஓடி முடித்த பிறகு அப்படிங்கிற அந்த இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நாமளே ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 50 ரூபாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து விழுந்து ஒரு 20 ரூபாவில் வந்து நிற்கிறான். வேகமாக ஏதோ ஒரு பேட் நியூஸ்னால விழுந்து 20 ரூபாவில் வந்து நிற்கிறான். இப்போ அந்த 30 ரூபாலேருந்து 20 ரூபா வர வரைக்கும் நம்ம டச்சே பண்ணக்கூடாது. அந்த 20 ரூபாவில் வந்தவொடனே என்ன ஆகும், 19, 20, 21, 21, 20, 19 ஏதோ அந்த ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். அதாவது அந்த இடத்துல வந்து ஆசிலேஷன், அந்த சின்ன ஆசிலேஷன் அந்த இடத்துல ஸ்டாண்ட் ஆகும். அப்போ அந்த ஸ்டாண்ட் ஆகும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுதான் அவனுடைய வீழ்ச்சி பாயிண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஈஸியாக போய் அவனை பிடிச்சிக்கணும். அதை எப்போ எந்த சேரை பிடிச்சாலும் ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க, ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதில் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. அதனால் அந்த மாதிரி ஷேராக பார்த்து பிடிங்க. இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு சினிமா தேட்டரில் இப்போ நம்ம என்ன செய்வோம், டிக்கெட் அந்த நாளில் டிக்கெட் வாங்கும்போது கம்பியாக வச்சுருப்பாங்க.
அப்போ நம்ம நெக்கி அடித்து போய் டிக்கெட் வாங்கும்போது மக்கள் வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அந்த டென்சிட்டினால நம்ம சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 காலையும் மேலே தூக்குவாங்க. அழகாக அந்த ஜனங்களே வந்து ப்ரெஸ் பண்ணி நம்மளை அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல டிக்கெட் கவுண்டர் ஒன்று லேண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அப்போ தரையில் கால் வச்சுப்போம். கவனிச்சிருப்பீங்களா? அதுதான் நம்ம எல்லாரும் செய்யும்போது ஒரு வேலையை நம்ம செஞ்சோம்னா நம்மளே அந்த ஓட்டத்திலே இழுத்து போயிடுவாங்க. ஆனால் எல்லாரும் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த வேலையை செஞ்சோம்னா அப்போ கரெக்டாக போய் நம்ம அந்த என்ட்ரி கரெக்டாக இருக்கும். விழுகிற கத்தியை பிடிக்கக்கூடாது, விழுந்து முடிச்ச பிறகு பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 4வது பாயிண்ட் சொல்ல போகிறேன். 4வது பாயிண்ட் என்னன்னாக்கா, ஓடுற குதிரையை சேஸ் பண்ணி பிடிக்கக்கூடாது. ஒரு குதிரை ஓட ஆரம்பிக்க போகுதுன்னா அதை நம்ம பிடிச்சிக்கலாம். அதாவது ஒரு ஷேர் வந்து பிரேக் அவுட் ஆக போகுது, அதாவது ஃப்ளைட் ரன்வேக்கு வந்துருச்சு, டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னா நம்ம பிடிச்சிக்கலாம். அதில் போய் அந்த குதிரையில் நம்ம ட்ராவல் பண்ணி நமக்கு தேவையான 10% 5% இன்னமும் அதை ஏதோ ஒரு லாபத்தை எடுத்துக்கின்னு அந்த குதிரையிலேருந்து இறங்கிடணும். அதுக்கப்புறம் அந்த குதிரை எவ்வளோ தூரம் முன்னாடி போதோ போட்டோ, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்போ ஆல்ரெடி அந்த குதிரை ரொம்ப தூரம் ஓடி வந்துச்சு, அப்போ போய் நம்ம அதை பிடிக்கிறோம்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு குதிரை எவ்வளோ தாங்க விடும்? அதுக்கு மூச்சு வாங்காதா? சரி, மூச்சு வாங்கி அந்த இடத்துல நின்னா பிரச்சனை இல்லை, காலை உடச்சிக்கு பின்னாடி வந்துடும், இல்லை அது வியாதி வந்து அங்கேயே படுத்துக்கும். அப்போ என்ன செய்வீங்க? அப்போ அந்த நேரத்தில் வந்து அதுதான் சொல்கிறது, ஓடுற குதிரையை நம்ம எப்பவுமே பிடிக்கவே கூடாது. ஓடும் முன்னே பிடிச்சிக்கலாம், அதாவது பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னா பிடிச்சிக்கலாம். இப்போ கொஸ்டினே இப்போ அங்கே தான் வருது. இப்போ நான் ஒரு ஷேர் வந்து எனக்கு பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த கொஸ்டனுக்கு வந்து ஆன்சர் நான் வாயிலே சொல்லிடலாம். சொன்னால் வந்து சிலருக்கு அது புரியாமல் போயிடும். அதாவது இதை வந்து நான் ஒரு பேப்பர் பேனை வச்சு வரைஞ்சி காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக புரியும். நான் இப்போ பேப்பர் பேனை எடுத்துகிட்டு வைக்கல முன்னேற்பாடாக. அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஒரு ஷேர் வந்து எப்படி பிரேக் அவுட் ஆக போகுது, எப்போ பிரேக் அவுட் ஆக போகுது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற அந்த விஷயத்தை அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம 5வது பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் ஸ்டடின்னு பண்ணுவாங்க பசங்கள்லாம். அந்த மாதிரி ஷேரில் வந்து சிலர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உருவாயிடுவாங்க. அவங்க ஒரு குரூப்பாக செய்வாங்க. நீ இதை வாங்குறியா, நானும் அதை வாங்குறேன். இப்போ எதிரில் ஒருத்தர் நம்ம நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு வைங்களேன், நமக்கும் வந்து வாயில் வந்து எச்சில் ஊறும். இப்போ ஒருத்தர் காரணமே இல்லாமல் கேட்கப்பக்கன்னு சிரிச்சுட்டு இருக்காருன்னு வைங்களேன், நமக்கும் சில நேரம் நம்ம அறியாமல் சிரிப்பு வரும். அதே மாதிரி தான் இதுலையும். இப்போ அவர் அந்த ஷேரை வாங்குறாரு, அவர் ஏதோ ஒரு லாபம் ஒரு ஷேரை வாங்கி ஏதோ லாபம் சம்பாதிச்சிருப்பாரு. அதை பார்த்தோன்னா நமக்கும் லேசாக டெம்ப்ட் வரும், நாமளும் இதை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். அவர் வந்து அதை ஃபண்டமெண்டல் டெக்னிக்கெல்லாம் பார்த்து வாங்கினாரா வாங்கலையா அப்படின்றத பற்றிலாம் நம்ம அந்த நேரம் யோசிச்சுன்னு இருக்க மாட்டோம். அவர் வாங்கிட்டாரே, அவர் லாபம் சம்பாதிச்சிட்டாருன்ட்டு நாமளும் போய் வாங்குவோம். அப்புறம் பார்த்தா அவர் கீழ் விழுந்து கிடப்பாரு, நம்மளையும் சேர்த்து கீழ் வச்சிருவாரு. அதனால வந்து நமக்குன்னு ஒரு கொள்கை வச்சுக்கோங்க, நமக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சுங்க. நம்ம தனி ரூட்டில் போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் எப்பவுமே. நம்ம மற்ற விஷயங்கள் ஆலோசனை கேட்டுக்கலாம் எல்லாருக்கிட்டையும். ஆனால் நாம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி நாம் முடிவெடுத்து நாம் ஒரு தனி ரூட்டில் போகும்போது நம்மளுக்கு கீழே விழுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. இப்போ அதான் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நம்ம அனுபவத்தில் பார்த்தோம் இல்லையா, அதனால சொல்கிறேன். இப்போ ஒரு புத்தகம் படிச்சுட்டு சமையல் பண்ணுறாரு ஒருத்தர். அவர் சமையல் பண்ணி கொஞ்ச நேரம் முடிச்சவொன்னு பார்த்தா காயெல்லாம் அப்படியே பச்சையாகவே இருக்குது. ஏன்னா காயெல்லாம் பச்சையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அடுப்பு பற்ற வைக்கல அவர். அப்போ தான் தெரியுது. ஏன்னா அடுப்பு ஏன் பற்ற வைக்கலன்னு கேட்டால் புக்கில் அது கொடுக்கல. சரி, புக்கு ரைட்டரை போய் கேட்டப்ப ஏன் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு கேட்டப்பா, இதெல்லாம் கூட யாருன்னா சொல்லிக் கொடுப்பாங்க, இதெல்லாம் அண்டர்ஸ்டூட் அப்படி அவங்களே புரிஞ்சிக்க வேண்டியதான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க பதிலே. அதே ஆனால் இங்கே நாம் அப்படி இல்லை, அடுப்பு பற்ற வைக்கிறது முதல் கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு காமன் மேன் புதுசாக வரவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு நமக்கு ஓரளவுக்கு நிறைய பேரோட அனுபவங்களை பார்த்ததுனால நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதையும் சேர்த்து தான் சொல்லிக் கொடுப்பேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.